ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஹைதராபாதி வெஜ் பிரியாணி. இது சின்ன வயசில் நம்ம ரெசிபி புக்ஸில் படித்து தெரிஞ்சுக்குவோம்ல, அப்படி தெரிஞ்சுக்கிட்ட ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? குக்கரில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. நான் இதில் நெய் சேர்த்திருக்கேன், எண்ணெய் உங்கள் விருப்பம். இதில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்திக்கோங்க. இதில் 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி இதையும் கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதை நல்லா வதக்கின உடனே 1 கப் வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட் 1, பீன்ஸ் 4, 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பட்டாணி இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கொஞ்சமாக முந்திரி, கொஞ்சமாக புதினா இலை, கொத்தமல்லி இலை, 5 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கோர்ஸாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்சர் இப்படி இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், பச்சை மிளகாய் அதில் சேர்த்துனதுனால கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதில் ஒரு கப்புக்கு 1.25 வீதம் தண்ணி எடுத்திருக்கேன். முதல்ல அளவு கம்மியா இருக்க அளவு பாசுமதி அரிசி, அப்பதான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா ஊற வச்சதுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா புதினா, கொத்தமல்லி இலை, ஊற வச்ச பாசுமதி அரிசி எல்லாம் சேர்ந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமா கரம் மசாலா அதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி 2வது விசில் அப்போ ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கிரீனிஷும் ரெட் கலரும் கலந்த ஹைதராபாத் ஒரு 4-5 பிரியாணி ரெடி. நல்லா எண்ணெயில் இதில் சேர்த்திருக்கேன். லாஸ்ட் ஸ்டெப் உங்கள் விருப்பம். அவ்வளோதாங்க, ஹைதராபாதி வெஜ் பிரியாணி ரெடி. பாய்.